மதியத்துக்கு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம்மா. உருண்டை குழம்புக்கு கடலை பருப்பு தோரம் பருப்பு ஊற போட்டிருக்கோம்மா. இதே மிக்சி ஜாரில் மையாக அரைக்க போகிறோம். அரைச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம்மா. மிச்ச பருப்பு எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மாவு கூட பொடி உள்ளிம்மா, பொடி உள்ளி மிளகாய் 2, அப்புறம் பல்லுப்பெல்லாம் தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம்மா. தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூட 2 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடுக்கு அப்புறம் இஞ்சி கருவேப்பிலை மல்லியெல்லாம் தேவைக்கு தந்தால உப்பு. இதை நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்கம்மா. நல்லா பிசைஞ்ச மாவை இட்லி கொப்பரில் வச்சு நல்லா உருட்டி அவிச்சு எடுங்கம்மா. அவிச்சு எடுக்க காரணம் வந்துமா, உருண்டை இழது உடையாமல் அப்படியே நம்ம முழுசாகவே கிடக்குமா. அதுக்காக கொப்பரில் வச்சு அவிச்சு எடுத்துருங்கம்மா. எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டாச்சுமா. இது வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சுமா. தாளிப்புக்கு இது கூட வெங்காயம் வெள்ளைப்பூடு மிளகாய் 3 போட்டு வதக்கணுமா. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுமா. அதுக்கு தக்காளி போட்டு வதக்கணும்மா. தக்காளி எல்லாம் வதங்கிட்டுமா. இப்போ தேவையான அளவு மசாலா 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடிமா. புளி கரைசலை ஊற்றிக்கோங்கம்மா. நல்ல மசால் வடை போக வரைக்கும் மூடி வச்சுக்கோங்கம்மா. நல்ல கொதி விழுந்துட்டுமா. நல்ல கொதி விழுந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிருங்கம்மா. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுருங்கம்மா. குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுமா. ரெடி ஆகிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க உருண்டையை குழம்பை போட்டுறணுமா. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டுமா.